ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது நம்மளுடைய 5வது கிளாஸ், 5th கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரி அதுக்கு முன்னாடி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? சரி, என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களான்னு கொஷின் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த சேனலை பார்த்து கற்றுக்கணுன்னு நினைக்கிற, ப்ராக்டிஸ் பண்ணி நானும் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி இந்த சேனலை பார்க்குற அத்தனை பேருமே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான். என் ஸ்டூடெண்ட்டை நான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, ஏன் பண்ணலை, கண்டிப்பாக பண்ணணும்னு கொஷின் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அன்பான இது ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எப்படி கேட்பாங்கள்ல, ஹோம்ஒர்க் பண்ணையா இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் தான். சரி, ஓகே, ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிளாஸ் தொடர்ந்து வர முடியும். அதே போல் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி பண்ணின எல்லா கிளாஸையும் போயிட்டு பாருங்கள். அதில் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு மறுபடியும் இந்த கிளாஸ் வந்து இதையும் பாருங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோன்னா, ஐஸ் ஃபேஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹெட் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு வரைஞ்சி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹெட்டோட ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து நம்ம பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு ஐஸ் வந்து போன வாரம் நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த வாரம் என்ன சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீக்கு நோஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பிளான் என்னென்னா, ஃபேஸில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம வரைஞ்சி அதை நல்லா நம்ம வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ஃபேஸில் இது எல்லாத்தையும் வரைஞ்சி நல்ல டீட்டெயில் ஃபேஸ் எப்படி கொண்டு வரதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோஸ் ப்ராப்பராக ஒரு நோஸ் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதில் நம்ம டிவைட் பண்ணி நோஸ் வந்து வரைவோம். இங்கே என்னன்னா இது கீஸ்டோன். இங்கேருந்து பாருங்கள், இது இந்த நாசல் போன். ஓகே, இங்கேருந்து இதுதான் டிப்பு, நோஸோட டிப். நோஸ் முன்னாடி நல்லா பால் மாதிரி பெருசாக எண்டிங்கில் இருக்குங்களா அது. ஸோ இது வந்து நோசில். சரியா? புரிஞ்சுதா? குட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தான் வரும். அந்த நோஸ் நார்மலாக நோஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி போடுவோம்ல, இது அதோட மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் தான் வரும். ஸோ வந்துருச்சா? இந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு உங்களுக்கு எப்படி வராதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இது ஸோ இங்கேருந்து ஒரு இதில் வந்த இப்போ வந்துட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதை நாசில் பண்ணுறதுக்கான பிளேஸ். நோஸ் ஈஸி தானே? இது நோஸ் துவாரம்.
மூச்சு விடுறதுக்கான ஹோல் துவாரம். சரி இருங்க, இதை சின்ன ஷேடோ பண்ணி காட்டுறேன். சரி, பார்த்திங்க இதில் வரையும்போது கூட நமக்கு லைட்டு வந்து இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு வந்து லைட்டு, இந்த பக்கம் டார்க்கு, அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம ஷேடோவும் பண்ணணும். ஸோ இது வந்து டிப்பு, நோஸோட அந்த முன்னாடி பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆங்கிள் இது வந்து ஃப்ரண்ட் நோஸ் எப்படி வரையிறதுன்னு. இதையே இதில் நான் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாம் சொல்லலை இல்லையா, இருங்க நான் என்ன சொல்கிறேன் பாருங்க. இது வந்து கீஸ்டோன் ஓகேவா. இந்த ஏரியா வந்து நாசல் போன். சரிங்களா. இந்த ஏரியா வந்து டிப்பு, நோஸ் டிப். இதுதான் நோசல். ஸோ இது வந்து பார்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, இதில் வேறு 1/3 நான் போட்டுக்கிறேன் பாருங்களேன். இந்த நோசல் இந்த ஏரியா வந்து இல்லைங்களா, இது வந்து அதுதான் நம்ம நெத்தி பொட்டு வைக்கிற அந்த ஏரியா, அந்த இடத்துக்கான இது. ஸோ இந்த லைன் இப்படி வரும், இது டிப் இங்கேருந்து இங்கே வந்துட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் எப்பவுமே. இது நாசல். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி வரும். ஓகே, இது வந்து டிப்பு, நாசல் போன். இது கீஸ்டோன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வந்து என்னவோ இப்படி ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம லிப் பண்ணணும், இது வந்துடும் இல்லையா. அதுதான். ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, இது ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னும் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்லித்தர பாருங்களேன். சிம்பிளாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்காமல்ல. ஸோ இது ஒரு ஹோல், ஒரு பால், சரியா, இவ்வளோதான். இப்படி போட்டுக்கிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் ஒரு நோஸாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டு. இங்கே நோசல் போடுங்க, வந்துட்டு இல்லையா, இது நோசல் போன். பார்த்தீங்களா, சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்பலாம் நீங்கள் இது பண்ணாமல் கஷ்டப்படாமல் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எப்படி போடுறேன்னா பாருங்கள், ஒரு ஓவல், இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் கீழே இது பண்ணி போடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கு நோஸ் வந்து ஒவ்வொரு ஷேப் வந்து மாறி இருக்கும்.
அது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஃபிகர் வரையும் போது அதை நம்ம பார்த்துக்கணும். இது ஸ்ட்ரெயிட் இல்லையா, இங்கே வந்து ஒரு ஓவல். ஸோ இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் நோஸ் வரைகிறதுக்கு போடுங்க. இது நோசில், இது நோஸோட டிப்பு. ஓகே, ஸோ இங்கிருந்து நீங்கள் டீட்டெயில் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே வந்துடும், இப்போ தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இதே வந்துட்டு இந்த வெரி ஸ்ட்ரெயிட்டே வரைஞ்சிக்கிட்டு இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் கூட இது சைடும் வரையத்துக்கான இது ஒரு ரைட். இங்கே வரும் இல்லையா, இது நோசல் போன், இது டிப்பு. அதான் ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இது வந்து கீழே லிப்பு வர்றதுக்கான ஏரியா. ஸோ இது மாதிரி இது டீட்டெயிலாக ஒரு வாட்டி நம்ம போகலாம். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எப்படியே ரொம்ப கண்டினியூவாக கிளாஸ் எடுக்கிறதுலேருந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு குட்டி கதையும் கூட சொல்லிக்கிறேன் இடையில. ஓகே, இல்லை என்னென்னா ஒரு குட்டியாக ஓகே அதை உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கதை சொல்லி வரைந்து கதை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போவோம். ஸோ காட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க 2 பேர், இருட்டுருச்சு. ஓகேங்களா, 2 பேர் நடந்து போகிறாங்க. அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ அந்த மண்டபத்தில் 2 பேரும் நைட்டு தங்குறதா பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் தங்குறதா பிளான் பண்ணுறாங்க அந்த மண்டபத்தில். சரிங்களா, இந்த 2 பேரும். ஸோ அந்த மண்டபம் என்னன்னா, அதை சுற்றி ரொம்ப தூரம் வரைக்கும் எங்கேயுமே இது உங்களுக்கு காட்டவே இல்லையா அந்த மண்டபத்தை? ஐயோ சாரி, இதான் மண்டபம். இந்த 2 பேர் இங்கே வர்றாங்க, ஆனால் உங்களுக்கு காட்டவே வரையிலையா? ஓகே சரிங்களா, அந்த 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த 2 பேர் நடந்து வர்றாங்க. வந்துட்டு இருட்டிருச்சு, மரம் எல்லாம் காடாக இருக்குது. இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவுமே கிடைக்காது, அந்த மாதிரி ஏரியா. வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து இவங்க உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு காரில் வர்றாரு. சரிங்களா, அந்த கார் என்ன ஆகுதுன்னா ரிப்பேர் ஆயிடுது. அவரால் போக முடியல. அவர் ரொம்ப பணக்காரர் அவர். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறாரு, இப்படியே வரும்போது இவங்க 2 பேர் மண்டபத்தில் இருக்காங்க, அங்கே வர்றாரு. அவங்ககிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்க முடியுமான்னு பார்க்குறாரு. அவங்களே வந்துட்டு நைட்டு எங்கே போக முடியாமல் வந்து உட்காந்துருக்காங்க. காலையில் போகலாம் இங்கே படுத்துருந்துட்டு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க கூட வந்துட்டு வேறு என்ன நைட்டில் எங்கே போக முடியாது இல்லையா, சரி நானும் உங்கள் கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து இப்போ 3 பேர் ஆகிட்டாங்க இங்கே. சரிங்களா, ஒரு பணக்காரர், 2 பேர் ஏழைங்கிற மாதிரின்னு வச்சுங்களேன் அவங்க. சரி இப்போது சாப்பிடணும். இவங்க 2 பேர் யாருக்கும், இவர் வந்து பணக்காரர் வந்து நம்ம தான் வீட்டுக்கு போயிட்டு போகிறோமே, கார் வச்சுருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டார். கார் ரிப்பேர் ஆகிடுச்சி, எதுவும் போக முடியல. அதனால் நைட்டு அங்கேயும் அவரும் தங்க வேண்டியாயிருச்சு அவங்களா கூட. அப்போ சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு இவங்க 2 பேரும் உஷாராக அவங்க நடந்து வர்றவங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் என்னான்ட்டு. அதனால் நைட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரவி வந்துட்டு 3 சப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. பாலா வந்துட்டு 5 சப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு, 5. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 8 சப்பாத்தி. இவங்க இருக்கிறது வந்து 3 பேர். அப்போ யோசிக்கிறாங்க, இப்போ 8 சப்பாத்தி இருக்குது, 3 பேர் இருக்காம எப்படி இதை பிரித்து சாப்பிட்றது அப்படின்னு. இப்போ வந்த ஒரு பணக்காரர் என்ன சொல்கிறாரு, நான் ஐடியா சொல்கிறேன் அப்படின்ட்டு
ஒரு ஒரு சப்பாத்தியே 3ஆ பிரிங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு சப்பாத்தி 3ஆ பிரித்தா இது எவ்வளோ ஆகுது? எத்தனை பீஸ் வருது? 3 3 9. 9 பீஸ் வருதா? இது வந்து அதே போல் 5 சப்பாத்தி 5 3ஆ பிரித்தா 15. எத்தனை பீஸ் ஆச்சு மொத்தம்? 24 பீஸ் ஆச்சு. 26 3 8 24. சரிங்களா? 3 8 24. 3 பேரும் 8 8 பீஸ் சாப்பிட்றாங்க. சரிங்களா? ஈக்குவலாக ஆயிடுச்சு. ஸோ அப்போது காலையில் எந்திரிச்சு இவங்களுக்கு முன்னாடியே இவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்தா இவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எத்தனை 8 தங்க காசுகள் 8 தங்க காசு அங்கே வச்சுட்டு நீங்கள் இது 2 பேரும் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரர் போயிடுறாரு. கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு. சரிங்களா? அப்போது காலையில் இவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க, அங்கே 8 தங்க காசுகள் இருக்குது. 8 தங்க காசுகள் எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் எழுதி வச்சுருக்கு 2 பேர் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் கேட்குறான், சரி ஓகே ஆளுக்கு 4 நாள் எடுத்துக்கலாம் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறான். யார்? ரவி வந்துட்டு 3 சப்பாத்தி கொண்டு வந்தவன். பாலா என்ன சொல்கிறா, இல்லை இல்லை நான் நீ வந்து 3 சப்பாத்தி தான் கொண்டு வந்தேன், நான் வந்து 5 சப்பாத்தி கொண்டு வந்தேன், அதனால் நான் 5 தங்க காயின் எடுத்துக்கிறேன், நீ 3 காயின் எடுத்துக்கோ அப்படின்னு இவ பார்கெயின் பண்ணுறான். இது 2 பேருக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன், சண்டை. என்ன பண்ணுறது? இது ஒரு முடிவு வராது. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு சரி பங்கு வேணும் அப்படின்ட்டு ரவி கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், என்ன நியாயம் இது, நான் வந்து 5 சப்பாத்தி கொண்டு வந்தேன் இல்லையா, எனக்கு 5 தங்க காயின் கொடு, நீ 3 சப்பாத்தி கொண்டு வந்து 3 எடுத்துக்கோ, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற. ஒத்துக்கல. சரின்னு 2 பேரும் எங்கே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டில் போயிட்டு நம்ம பேசி தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜே நிற்கிறாரு, பேசுகிறாரு, எல்லாம் விசாரணை பண்ணி முடிச்சியாச்சு. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு? ஜட்ஜ்மெண்ட்டு ரவிக்கு வந்து ஒரு தங்க காசு கொடுக்கணும், பாலாவுக்கு வந்து 7 தங்க காசுகள்னு தீர்மானம் போட்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டு கொடுத்துட்றாரு. அப்போ பாலாக்கு அடப்பாவீங்களா, சரி கோர்ட்டுக்கே வராமல் இருந்திருக்கலாமே, வராமல் இருந்தாவே 3 தங்க காசு கிடச்சிருக்குமே அப்படின்னு அவர் கோர்ட்டுக்கு போன பிறகு தான் தெரியும், ஐயோ இங்கே வராமல் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. அப்புறம் ஜட்ஜி எப்படி இதை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் ரவிக்கு ஒரு தங்க காசு, பாலாக்கு எதுக்கு 7 தங்க காசு அப்படின்னு. ஏன்னா ரவி கொண்டு வந்தது 3 சப்பாத்தி. 3 சப்பாத்தியை பிரித்தா 9 பீசஸ். 9 பீஸில் 8 பீஸு நீயே தின்னுட்ட. ஏன்னா ஒரு ஆளுக்கு பங்கு வந்து 8 பீஸ். 8 பீஸு நீயே தின்னுட்ட. ஒரு பீஸ் தான் நீ வந்தவருக்கு கொடுத்துருக்குற. ஆனால் பாலா கொண்டு வந்தது 5 சப்பாத்தி 15 பீஸு. அவர் 8 சாப்பிட்டு போக மீதி 7 பீஸ் வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்காரு. அவர் வந்து 7 பீஸ் கொடுத்துருக்காரு, நீ வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்க. அதனால் 7 பீஸ் கொடுத்த அவருக்கு 7 காயினும், ஒரு பீஸ் கொடுத்த உனக்கு ஒரு காயினும் தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டார். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கால்குலேட்டிவாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நியாயம் அநியாயம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இல்லாமல் போகும். ஆனால் கால்குலேட்டிவாக வரும்போது தீர விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது இப்படி தான் ஒரு கால்குலேட்டிவான ரிசல்ட்டாக கிடைக்கும். அதாவது என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆசை நம்மளை அழிவுக்கு கொண்டு போய் விடும். பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரி ஓகே, நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். நல்லா இருந்துச்சா? ஒரு குட்டி கதை தான். ரைட், இப்போ நம்ம என்ன போயிட்டுருக்கு, நான் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டீட்டெயில் நோட்ஸ் வந்து வரைஞ்சி காட்டுறேன்னு சொன்னேன். சரிங்களா? டீட்டெயில் நோட்ஸும் வரைவோம். ஓகே, இது கீஸ்டோன். அதான் இங்கிருந்து நாசல் போன். இது வந்து டிப்பு.
இது வந்து நாசில். ஓகே, டீட்டெயில் பண்ணுறேன். நம்ம ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு வரைஞ்சோம்ல, அப்போது எந்த மாதிரியெல்லாம் டீட்டெயிலெலாம் நம்ம பண்ணோம், அங்கே எப்படி ஷேடோ பண்ணோம், லைட் எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு எப்படி இது பண்ணோம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டீட்டெயில் பண்ணும்போது அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண வைக்கிறது, பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ எந்த பக்கத்தில் வந்து லைட் வருது, எப்படி வந்து டெப்த்து காட்டணும், இதெல்லாம் வந்து அதனால தான். இந்த டீட்டெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த இடத்துல டெப்த் இருக்கும், எந்த இடத்துல லைட்டு, அதை பார்த்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த நமக்கு அந்த டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஷேப்ஸை வந்துட்டு நம்ம எப்படி டெப்த்து லைட்டை இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம், அதுதான். இந்த இடத்துல லைட்டு, ஸோ அந்த லைட்டுக்கான ப்ளேஸ் விட்றோம் பாருங்கள். இங்கே லைட் வருது, ஸோ இந்த பக்கம் இங்கே லைட் வருது, லைட். இங்கே டார்க் வரும், ஏன்னா இதோட மடிப்பு பள்ளம் இருக்குல்ல, அது. இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஐஸ் வந்துடும். இங்கே இப்படி ஐ வரும், இந்த இடத்துல இப்படி ஐ வரும். இப்படி கீழே போட்டால் இந்த இடத்துல மவுத் வரும். இது வந்து நல்ல டார்க் பண்ணிக்கணும் அந்த நோசில். இந்த இடத்துல வந்து அதோட ஷேடோலாம் விழும், அங்கே வந்து லைட்டெல்லாம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இதோட இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நோஸு கீழே வருதில்ல, இது வந்து ஃபில்ட்ரம்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் வரையும்போது இதோட ஒரு மேடு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக வரையணும். அது வந்து ப்ராப்பராக அதுக்கு ஷேடு கொடுத்தா தான் அந்த எம்போஸ் கிடைக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் பண்ண வராது. இது பாருங்கள், இது ஒரு மாதிரி பள்ளமாக ஆகிட்டு இந்த லிப்பிங் வரும் இல்லையா, அதை நீங்கள்
இதை புரிஞ்சுக்கிட்டு பக்கவாக கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு மேடு வரும், இந்த டீட்டெயில் பண்ணும்போது இங்கே இதுக்கு கொஞ்சம் டார்க் கொடுக்குறேன்னா இந்த நோஸோட ஷேடை வந்துட்டு இந்த இடத்துல விழுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே நான் கொடுக்குறேன். நம்ம லைன் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஷேடோ பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு தான் அதை பண்ணுறது. புதுசாக வர்றவங்க தயவு செஞ்சு அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, அதையெல்லாம் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கு நம்ம அந்த கிளாஸை எடுத்தோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகும், எந்தெந்த இடத்துல இதுவாகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்களா, இங்கேருந்து இங்கெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல டெப்த் இந்த ஏரியா. அப்போ தான் அந்த நோஸ் இருக்குல்ல அது வெளியே வரும். பார்த்தீங்களா, ஸோ இப்படியாங்க ஒரு டீட்டெயில் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம மவுத்து வந்துடும், அது மவுத்து வரையும்போது அந்த டீட்டெயில் பார்க்கலாம். இப்படி வரும் ஓகேங்களா, சரிதான். இந்த இடத்துல இப்படி மவுத்து வரும், இங்கே ஐஸ், இந்த மாதிரியெல்லாம். ஸோ இன்னொரு ஆங்கிள் வரையலாமா?
ரொம்ப சிம்பிளாக ஒரு நோஸ் 3 ஆங்கிளும் எப்படி பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, பாருங்க. இது ஓகே, இப்படி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நோஸ் போட சொல்லித்தரேன். இது ஓகே. அதுக்கப்புறம் இப்படி ஒன்று, அப்படி ஒன்று, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இது இவ்வளோ தான். இதில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நாசில், ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டு, சரிங்களா? சிம்பிளாக வந்துருச்சா ஸ்ட்ரெயிட்டு? இங்கே பாருங்கள், இது வந்து 1/3 பிளான் பண்ணுறேன். this 1/3. அப்புறம் டீட்டெயில் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் சிம்பிள். இது என்னது? ப்ரொஃபைல். சிம்பிள் தான். வந்துருச்சா? ஸோ ஃப்ரண்ட்டு 1/3 ப்ரொஃபைல் சிம்பிளாக ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காட்டுறேன்ல. இது மாதிரி பண்ணிடலாம்ல, ஈஸி தானே. இதுலேயே உங்களுக்கு வேறு ஆங்கிள்லாம் நீங்கள் போடணும்னா எப்படி போடலாம்? சிம்பிளாக நோஸோட அந்த இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது நோஸை நம்ம இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ உங்களுக்கு இங்கிருந்து இந்த கீழே இருந்து பார்க்குற மாதிரி உனக்கு தெரியுதா? இதை வந்து நீங்கள் டீட்டெயில் பண்ணிக்க முடியும். நோஸில் இங்கே வந்துடும். நோஸ் இதில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நோஸ் இங்கே கீழே இருந்து போகிற மாதிரி இருக்கா? இங்கேருந்து பார்க்குற ஒரு ஃபீல். நமக்கு அந்த இது கிடச்சிடும். ஓகேவா? இங்கேருந்து பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்குதில்ல, அந்த இது நோஸ் வரைகிறோம்ல. அதே போல் வேறு ஆங்கிளும் நம்ம வரைய முடியும். சப்போஸ் வேறு எந்த ஆங்கிள், ஸோ கொஞ்சம் டாப்பில் இருந்து இப்படி கீழே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மேலேருந்து கொஞ்சம் இப்படி ஓவர்லாப் ஆகும். இது கம்ப்ளீட்டாக அது ஓவர்லாப் ஆகும். இப்படி எல்லாமே இப்படி தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஓவர்லாப் லைனு நோசில்லாம் வந்து தெரியாது. கொஞ்சம் டவுனில் இருக்குது. இப்போ ஃபேஸ் வந்து டவுன் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம இப்படி தான் வரையணும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பண்ணியிருக்காங்க எப்படி நல்லா ஃபீல் ஆகும்னா இப்போ மீசை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனோட மீசை முஸ்தாச் இப்படி வந்துடும். அவள் வந்து டவுன் பண்ணியிருக்கா ஹெட்டு அப்படி வரும். மிஸ் எப்படி வந்துடும். ஹெட் வந்து டவுன் பண்ணியிருக்கு. இப்போது இந்த ஆங்கிள் இது ஒன்று. இதுதான் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இதில் தான் நோஸ் வந்துடும். இந்த ஏரியா பாருங்கள், இப்படி போட்டுடலாம். இங்கே வரும், இது நாசில் வரும், இது டிப்பு, இது நாசில் போன். ஸோ ஈஸியாக அது நம்ம எந்த ஆங்கிளில் இருந்து பார்க்குறோம், எந்த ஆங்கிளில் இருந்து அந்த பர்ஸ்பெக்டிவ் தெரியுதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பக்காவாக இது பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு கிளாஸு. ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற கிளாஸ் என்னென்னா, நோஸை வந்துட்டு பக்காவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா. வேறு எதனா அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா லிப்பு. ஓகேவா, அடுத்து என்ன ஐஸ், நோஸ், நெக்ஸ்ட்டு லிப் பார்க்கலாம். ஓகே, இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம அடுத்து சைமல்டேனியஸ்லி நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னா மாயா கிளாஸ் எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறோம். அதில் இன்னும் நிறைய அப் டு ஸ்டார்டிங் லைக் மாயா சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து நான் கிளாஸ் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறேன். அது உங்களுடைய சப்போர்ட். நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணால் தான் அதை வந்து நம்ம பக்காவாக பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ, பபாய்.